யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் என்கிற அரசாணிக்காய் என்கிற இந்த பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த காயை வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தோல் சீவ முடியும். சீவி எடுத்துக்கோங்க. இது சீசன் டைமில் இருக்கும்போது நீங்கள் முழு பூசணிக்காய் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படப்போ ரெண்டு பத்தையாக நீங்கள் வந்து அரிஞ்சு எடுத்து சமையல் பண்ணலாம். ஏன்னா இது பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காயின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மட்டும்தாங்க. ஏன்னா இதில் எல்லா விதமான சத்து இருக்குது. குழந்தை பிறக்கலைன்றவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சக்தி இருக்குது. குழந்தை பெற்றவங்களுக்கும் நம்ம மூட்டு வலி அந்த வலி இந்த வலி இருக்கும், அவங்களுக்கும் அந்த யூஸாக இருக்கும். இதை பாருங்கள், இதை வந்து அந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடியாக நீங்கள் எக்காரத்தை கொண்டு செய்யாதீங்க. ஏன்னா வந்து இந்த பூசணிக்காயில் இருக்கிற சத்து சீக்கிரமாக வந்து வெளியில் போயிடும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 20 சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கங்க. இல்லை சாதா வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல. 20 சாம்பார் வெங்காயம் அப்போ நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பூண்டு அளவுக்கு நசுக்கி பொரித்து தட்டி எடுத்து வச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அவ்வளோதாங்க. ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க. இதுக்கு எண்ணெய் அதிகம் நமக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு போட்ட ஒரு செகண்டில் திரும்ப நீங்கள் உடனே நம்ம உளுந்து போட்டால் தான் நம்ம வந்து ரெண்டும் சேமாக இருக்கும். அந்த கடுகும் கடலைப்பருப்பும் உளுந்தும் ஒரு மிதமாக ஒரு 3/4 பதம் வரும்போது நீங்கள் வெங்காயம் பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஒரு ஸ்கிப் ஆகிடுச்சு. ரெண்டும் போட்டு வதக்கும்போது அந்த மீத உள்ள வறுக்கிற தன்மை வந்துடும். இந்த கடுகும் உளுந்து ஒன்றா அப்புறம் வறுந்து வந்துடும். இதுலேயே நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நீங்கள் இந்த வெங்காயத்தில் போட்டு வதக்குங்க. எண்ணெயில் போட்டு வதக்காதீங்க, ஏன்னா சீக்கிரம் தீஞ்சிரும். நீங்கள் வெங்காயத்தில் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ நான் வந்து பூசணிக்காய் வேகும் போது தான் நான் போடுவேன். இது அவ்வளோதாங்க. ஒரு பொன்னிறமாக வந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த பூசணிக்காய் வந்து வதக்கக்கூடாது. பொன்னிறமாக பூண்டு வெங்காயம் வதங்கினோடனே நீங்கள் பொன்னிறமாக இருக்கும்போதே போடுங்க. இப்போ நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முட்டி வரல, நடக்க முடியல, எலும்பு தேய்மானம் எலும்பு தேய்மானன்றது ஒன்று இல்லவே இல்லை. எலும்பு தேய்மானம் அப்படின்னு நிறைய ஜென்ஸை விட பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் இது நிறைய குறைகள் சொல்கிறத பார்த்துருக்கோம். இந்த பூசணிக்காய் தாங்க நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கணும். அந்த காலத்தில் இப்போனா வண்டியில் போயிட்டுருக்கோம், எங்கே போனாலும் எங்கே வரனாலும். ஆனால் அந்த காலத்தில் நடக்கிறது மட்டும்தான் பிரதானமாக இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் தாங்க நடக்கிற வயசானா கூட பாருங்கள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்து ஆளுங்க. இந்த பூசணிக்காய் அவ்வளோ நமக்கு வந்து இந்த மச்சை என்கிற நம்ம முட்டி ஜாயிண்ட்டுக்கு இது முக்கியமான பொருள். பார்த்திங்கன்னா இதுதான் மஞ்சள் பூசணிக்காய் தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவும், நல்ல புரதமான சத்து இருக்கிறதுக்காகவும், கர்ப்பப்பை கட்டி இருக்கிறவங்களும் சரி, புற்றுநோய் கட்டி இருக்கிறவங்களும் சரி, இந்த புற்றுநோய் கட்டி செல்களே இதை அழிச்சிடுங்க இந்த மஞ்சள் பூசணிக்காய். அதுக்கு தான் இது மறுபேர் வந்து அரசாணிக்காய் சொல்லுவாங்க. காய்கள்லேயே அரசன் யாருன்னா பூசணிக்காய் தான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் வதக்க வேணாம், அது சும்மா நான் கிளறி தான் விட்டேன். அதே மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிலே போட்டுருங்க. இதில் வந்து நான் காஞ்ச மிளகாய் நான் இப்போ தான் அதில் ஆட் பண்ணுவேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றிடாது, சும்மா அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். ஏன்னா இது தண்ணி வந்து விடுற காய், அதனால் வந்து நீங்கள் அரை டம்ளர் போட்டு நீங்கள் மூடி போட்டாலே போதும். நல்லா அழகாக வெந்துடும், சூப்பராக சீக்கிரமாக வெந்துடும். பூசணிக்காய் பொரியல் எல்லார் வீட்லேயும் பண்ணுவோம். ஆனால் மருத்துவத்தனமாக வதக்காமல் பண்ணணும், அதுதான் மெயினு. இப்போ சொன்னா இல்லைங்களா, நமக்கு கேன்சர் கட்டியும் நீர்க்கட்டி இது எல்லாமே வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த பெண்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக வராதுங்க. அதேமாரி ரொம்ப நாள் குழந்தை பிறக்காதவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காய் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பச்சையாகவே வந்து தோல் விதை அந்த காய் இது எல்லாமே வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி துணியில் போட்டு வடிகட்டி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சாறு வரும். நீங்கள் ஒரு 2 பாலாடை அளவுக்கு நீங்கள் குடித்து வந்தாலே போதும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஜீன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். எந்த குறை நிறை இருந்தாலும் உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்து ஈஸியாக கிடச்சிரும்.
நான் இப்போ தான் காஞ்ச மிளகாயை போடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் மிளகாய்த்தூளும் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம், ஏன்னா பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடுது, மிளகாய்த்தூள் வெடிப்பு வரும். அதனால தான் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறது. இது ஆனால் நம்ம கூட்டாக பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எப்பயும் மருத்துவமுள்ள ஒரு காய்கறிகள்லாம் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. பச்சை மிளகாய் வந்து எரிப்பு சக்தி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சத்தை வந்து அழிச்சிரும். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நான் இஞ்சி மட்டும் தான் போட்டிருக்கேன். சிம்பிளாக பண்ணாலே போதுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பூ இருந்தாலும் துருவி போட்டு லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கியும் எடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க, சிம்பிளாக சீக்கிரம் மூடி போட்டோன்னு வெந்துடும். அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் பூசணிக்காய் பொரியல். இவ்வளோதாங்க, சும்மா சூப்பராக சிம்பிளாக பண்ணாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பழுத்த பூசணிக்காய் முழுவதுமான சத்து. இந்த பச்சை பூசணிக்காய்ன்றது கொஞ்சம் காயாக இருக்கிற பூசணிக்காய் ஓரளவுக்கு ஒரு முக்கால் போதும் நமக்கு சத்துங்க. இது இந்த மருத்துவம் தன்மை வாய்ந்த இந்த பூசணிக்காவை கிடைக்கும்போது முழுசாக நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் வந்து ஒரு 8-10 மந்த் வரலும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல முற்றின பூசணிக்காயை நீங்கள் வாங்கி வீட்டில் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ சமைச்சு சாப்பிடலாம். மறக்காமல் இந்த பூசணிக்காவை நீங்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு சத்து. பெண்களாக இருந்தாலும் முழுமையான சத்து பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் தான். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நன்றி.